சிறப்பானவர்கள் கரையேறு வல்லர்கள். இவர்களின் குறைத்தன்மை பற்றி பார்க்கலாம். இப்பொழுது பேரன் வல்லல் வராங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் கடையேழு வல்லர்களில் ஒருவரான பேகனை பற்றி பேச வந்துள்ளேன். ஒரு நாள் தமது நடவெண்ணத்தின் போது மயில் நடுங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அம்மயில் குளிர் காரணமாக நான் நடுங்கிக் கொண்டிருப்பது என்று கருதினார். உடனே தன் தங்க பொருளை எடுத்து அம்மயில் போட்டினார். இதுவே அவரது குடைத்தன்மை. அடுத்ததாக வல்லல் பாரி வராங்க. அவங்களோட கொடைத்தன்மையை பார்க்கலாம். கடையேழு வல்லர்களில் ஒருவர் பாரி. பாரி வல்லல் பரம்பு நாட்டை ஆட்சி செய்த இப்பரம்பு மலைத்தொடர் தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கி கேரளாவில் உள்ள பாலக்காடு வரை உள்ளது. ஒரு நாள் பாரி தனது தேரில் செல்லும் போது முல்லை கொடி ஒன்றை கண்டார். அக்கொடி படத்தை கண்டார். தனது தேரை வழங்கினார். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வல்ல நெடுமொழிக்காரி வராங்க. திருக்கோயில் ஊரில் உள்ள தொண்டைமங்கல் பள்ளியை நெடுமொழிக்காரி என்பவர் ஆட்சி செய்தார். இவர் தன் மக்களுக்கு வாரி வழங்கினார். குதிரையை பரிசாக கொடுத்தார். நன்றி. மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறார். அடுத்ததாக வல்லலாம் அன்பின் வல்லல் வராங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கடையேழு வல்லரில் ஆயண்டீரர். மதுரையின் தெற்கே உள்ள பொதியமலையின் ஒரு பகுதி ஆயண்டீரன் ஆட்சி செய்தார். இவர் நாகம் தந்த நீல நிற ஆடையை சிவபெருமானுக்கு வழங்கினார். குடியிருப்புகளையும் வழங்கினார். நன்றி. மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறார். அடுத்ததாக வல்லல் அதியமான் வல்லல் வராங்க. அவங்களோட கொடைத்தன்மை பார்க்கலாம். ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த கதையை பற்றி பார்க்கலாம். கடையேழு வல்லர்களில் ஒருவர் அதியமான். நாம் ஆட்சி செய்த பகுதி தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள தவளூர் என்ற மலைப்பகுதியை ஆட்சி செய்துள்ளேன். எனக்கு அறிவு நெல்லிக்கனி ஒன்று கிடைத்தது. அதை தாம் உண்ணாமல் வாழ வேண்டும் என்று கூறி அவை பாட்டிக்கு பரிசாக நெல்லிக்கனியை கொடுத்தார். நீங்களே வைத்துக் கொள்ளுங்க மன்னா. மக்களை பாதுகாக்கக்கூடிய கடமை உங்களிடம் உள்ளது. கொடைத்தன்மை வல்லல் வாழ்க மன்னா. இல்லை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் புலவரே. இந்த மக்களை நல்வழிப்படுத்துவது உங்கள். வாழ்க மன்னா. நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக கொடைத்தன்மையை காட்டியிருக்காங்க. அடுத்ததாக வல்ல நல்லி வராங்க. அவங்களோட கொடைத்தன்மையை பார்க்கலாம். நான் கடையேழு வல்லர்கள் ஒருவர். நாம் ஆட்சி செய்த பகுதி சேடு மலையின் உட்பட்ட தோட்டமலை ஆட்சி செய்தேன். தன்னை நாடு பொன்னைய பொருளையும் வழங்கினார். மிக நன்றி மன்னா. இதோ இவரோட கொடை சிறப்பு. அடுத்ததாக வல்லல் வல்வேல் ஓடி வராங்க. அவங்களோட கொடைத்தன்மை பார்க்கலாம். கடையேழு வல்லர்களில் ஒருவர் வல்வேல் ஓடி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை ஆட்சி செய்தார். இவர் சிறந்த வில்லனர் ஆவார். ஓடி தமது வில்லாற்றால் மக்களால் அறியப்படவில்லை. பண்பானவோ ஆட்சியாளராகவோ பழக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள் மற்றும் இதர